ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ் டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒப்புமை திறன் அறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். வகைப்பாடு இருக்கிற வகை 1 முடிச்சாச்சு, வகை 2 முடிச்சிட்டோம். இன்னைக்கு வகை 3ல இருக்கிற மாறுபட்ட எண்ணை கண்டறிதல் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே பாருங்க. மாறுபட்ட எண்ணை கண்டறிதல். கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 5 எண்கள் கொடுக்கப்பட்டு உள்ளன. அவற்றில் 4 எண்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை கொண்டுள்ளன. ஒரு எண் மாறுபட்டு இருக்கும். அந்த எண்ணை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாருங்க. இப்ப இதுல 17, 27, 29, 37, 59 இருக்கு. இதுல ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17 பாத்தீங்கன்னா பகாயன், 29 பகாயன், 37 பகாயன், 59 பாத்தீங்கன்னா பகாயன். அப்ப 27 மட்டும் பாத்தீங்கன்னா பகாயன் கிடையாது. இது 3 டேபிளையும் வகுப்படும், 9 டேபிளையும் வகுப்படும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. 2, 12, 6, 12, 18, 9, 7 சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் E7 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7 மட்டும்தான் இதுல பகாயன். பாருங்க 6, 12, 18, 9 இது எல்லாமே பகாயன். பகாயன் அப்படிங்கிறது ஒன்னாலையும் சேம் நம்பர் இந்த நம்பராலையும் வகுப்படுறதா பாத்தீங்கன்னா பகாயன். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படணும், அதுதான் பகாயன். சோ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. 15, 21, 27, 28, 30 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 28 தான் கரெக்ட். எப்படின்னா 28 தவிர இது எல்லா எண்ணும் பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படும். பாருங்க 15 3ஆல வகுப்பட்ட என்ன வரும், 5ன்னு வரும். 21 பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருக்குது. 3ஆல அடி கொடுத்தா என்ன வரும், 7 டைம்ஸ்னு வரும். அதே மாதிரி 24 பாருங்க அடி கொடுத்தா என்ன வரும், 8ன்னு சொல்லி வருமா, 8 வரும். 30 அடி கொடுத்தா என்ன வரும், 10ன்னு சொல்லிட்டு வரும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படுது. 28 மட்டும் 3ஆல வகுப்படல. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. 43, 53, 63, 73, 83 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி 63 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 63 தவிர இது எல்லா எண்ணும் பாத்தீங்கன்னா பகாயன். 43 பகாயன், 53 பகாயன், 73 பகாயன், 83 பகாயன். 63 பகாயன் கிடையாது. ஏன்னா இது 3ஆம் டேபிள் அடி கொடுத்தா என்ன ஒரு 21ன்னு சொல்லிட்டு வரும். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்க. 10, 26, 24, 21, 18ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 21 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 21 தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள். 10 பாருங்க இரட்டைப்படை எண்கள், 26 இரட்டைப்படை எண், 24 இரட்டைப்படை எண், 18 இரட்டைப்படை எண், 21 பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ல வருது. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது சம் பாருங்க. 29, 53, 85, 125, 147ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 125 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 125 மட்டும்தான் ஒரு முழுமையான கணம் கொடுத்திருக்காங்க. முழுமையான கணம்னா 5 power 3 சொல்லி கொடுத்திருக்காங்க. கணனா உங்களுக்கு தெரியும் கியூபு. சோ 5 into 5 125 சொல்லிட்டு வரும். மீதி எல்லாம் பாருங்க அது வராது. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்க. 51, 144, 64, 121, 256 கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ 51 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 51 தவிர மீதி எல்லா எண்ணும் பாத்தீங்கன்னா வர்க்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க. 144ஓட வர்க்கம் பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர்டு, 64க்கு பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர்டுன்னு வரும். 121க்கு பாத்தீங்கன்னா 11 ஸ்கொயர்டுன்னு சொல்லி வரும். 256 பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு வரும். சோ 51 மட்டும் வராது. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எட்டாவது சம் பாருங்க. 45, 99, 109, 126, 207 கொடுத்திருக்காங்க.
சோ இப்ப இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 106 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 109 இந்த 109 தவிர இது எல்லா எண்ணும் பாத்தீங்கன்னா 9ஆல வகுப்படும். 45 பாத்தீங்கன்னா 9ஆல வகுப்பட்ட என்ன ஒரு 5ன்னு வரும். 99 பாத்தீங்கன்னா 11ன்னு சொல்லி வரும். 126 எத்தனை வரும் 14ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 207 பாத்தீங்கன்னா 23ன்னு சொல்லிட்டு வரும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 9வது டேபிள்ல வந்து வகுப்படுது. 109 மட்டும் 9ஆம் டேபிள்ல வகுப்படல. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பாருங்க 37, 45, 49, 65, 79. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 49 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 49 மட்டும்தான் ஒரு முழுமையான வர்க்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 7 ஸ்கொயர்டு 7 × 7 49 ஒரு முழு வர்க்கம் பாத்தீங்கன்னா 49. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பாருங்க 27, 125, 343, 729, 1321 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் இ 1321 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றை எண்களின் கணங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 27 பாத்தீங்கன்னா எதோட கணம் வரும் கியூபு 3 பவர் கியூப்னு சொல்லி வரும். 125 பாத்தீங்கன்னா 5 பவர் கியூப்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 343 7 பவர் கியூப்னு வரும். 729 பாத்தீங்கன்னா 9 பவர் கியூப்னு சொல்லிட்டு வரும். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து 3, 5, 7, 9 அதுக்கு அடுத்து என்ன வரும் 11ன்னு சொல்லி வரும். 11 கியூபுக்கு என்ன வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1331 தான் வரும். நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1321 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11வது சம் பாருங்க 21, 39, 51, 63, 83. சரி இது பாருங்க இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ 83 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 83 மட்டும்தான் பகா எண். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகு எண். பாருங்க 21 பாருங்க 3ஆம் டேபிள்ல வந்து வகுப்படும். பாருங்க 39 3ஆம் டேபிள்ல வகுப்படும். 53 பாத்தீங்கன்னா 3ஆம் டேபிள்ல வகுப்படும். 63 3ஆவது டேபிள்ல வகுப்படும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வகுப்படுது. 83 மட்டும் பாத்தீங்கன்னா பகா எண். சோ அதனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பாருங்க 145, 197, 257, 325, 399 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ 399 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த 399 தவிர மீதி எல்லா எண்ணும் ஒவ்வொரு எண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணோட வர்க்கத்தை விட 1 கூடுதல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப 45 எடுத்துக்கோங்களேன் 12 ஸ்கொயர்டு 12 ஸ்கொயர்டு நம்மளுக்கு என்ன வரும் 144ன்னு வரும். இது கூட பாருங்க பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப அதே மாதிரி பாருங்க 197 இது பாத்தீங்கன்னா 14 ஸ்கொயர்டு பாருங்க 14 ஸ்கொயர்டு நம்மளுக்கு என்ன வரும் 196ன்னு சொல்லி வரும். பிளஸ் 1 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 257க்கு பாருங்க 16 ஸ்கொயர்டு 16 ஸ்கொயர்டு என்ன வரும் பாத்தீங்கன்னா 256ன்னு வரும். பிளஸ் 1 257ன்னு இருக்கு பாருங்க. அதே மாதிரி 325ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இது பாருங்க 18 ஸ்கொயர்டு என்ன வரும் 324ன்னு வரும். பிளஸ் 1 கொடுத்திருக்காங்க. பாருங்க எல்லா வர்க்கத்தோட ஒரு ஒன்னு வந்து கூட்டியிருக்காங்க. இது பாருங்க 399 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்கொயர்டு வரும் 400ன்னு சொல்லிட்டு வரும். ஆனா இங்க பாருங்க 1 வந்து மைனஸ்ல வந்து போயிருக்கு. அப்ப இதுதான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பாருங்க இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 324 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பாருங்க இது எல்லா எண்ணும் பாத்தீங்கன்னா அதோட இலக்கங்களின் கூட்டுத்தொகை வந்து 10 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 2 4 4 8 8 2 என்ன வருது 10ன்னு சொல்லிட்டு வருது. எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டணும். பாருங்க 6 6 3 9 9 1 10ன்னு சொல்லி வருது. கூட்டினா 10ன்னு சொல்லி வருது. பாருங்க
5 5 2 7 7 ஒரு 3 10ன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி இங்க பாருங்க 5 6 6 4 10ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப எல்லாமே கூட்டினா 10ன்னு வருது. இத பாருங்க 5 5 இப்போ ஒரு 4 பாத்தீங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு வருது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. 15 63 143 195 257ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ 257 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது தவிர 257 தவிர மற்ற எண்கள் பாத்தீங்கன்னா வர்க்கத்தை விட 1 குறைவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 15ன்னு சொல்லி இருக்கு. அப்ப 15 பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர்டு என்ன வரும்? 4 ஸ்கொயர்டு 16 வரும். 16ல இருந்து 1 கழிச்சு என்ன கொடுத்திருக்காங்க? 15ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப அதே மாதிரி பாருங்க 8 ஸ்கொயர்டு 8 எத்தனை 64ன்னு வரும். 64ல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. சோ 63ன்னு வந்திருக்கு. இப்ப பாருங்க 143ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க 12 ஸ்கொயர்டு 144ன்னு வரும். சோ அதுல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. அப்ப 143 195ன்னு சொல்லி இருக்கு. பாருங்க 14 ஸ்கொயர்டு 14 ஸ்கொயர்டு என்ன வரும்? 196ன்னு சொல்லி வரும். அதுல இருந்து 1 கழிச்சா 195ன்னு சொல்லிட்டு வருது. இப்ப 257ன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. இப்ப இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா? 16 ஸ்கொயர்டு என்ன வரும்? 256ன்னு சொல்லி வரும். ஆனா பிளஸ் இதுல வந்து 1 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. 35 49 50 63 140ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 50 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 50 தவிர ஒவ்வொரு எண்ணும் 7ஆல் வகுப்படுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 5 சொல்லிட்டு வரும். 7 49ன்னு சொல்லி வரும். பாருங்க 9 63ன்னு வரும். 20 × 7ன்னா என்ன வரும்? 140ன்னு வரும். சோ 50 மட்டும் 7ஆல வகுப்படல. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. 385 572 671 264 427ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ 427 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இது எல்லாத்தையோட நடு இலக்கம் இருக்கு இல்லையா? அந்த நடுவுல இருக்குது இந்த நடு இலக்கம் மற்ற 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பாருங்க நடு இலக்கம் 3 5 இருக்குல்ல, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா நடுவுல இருக்கிற இந்த 8 அப்படிங்கிற நம்பர் வருமா? பாருங்க 3 5 கூட்டினா 8. பாருங்க 5 + 2 ரெண்டுத்தையும் கூட்டினா அந்த நடுவுல இருக்கிற 7 கிடைச்சிச்சு. அதே மாதிரி 6 7ஐயும் கூட்டுவோம். 6 + 1ஐயும் கூட்டினா 7ன்னு கிடைக்கி. 2ஐயும் 4ஐயும் கூட்டுவோம். 2ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கி. அதே மாதிரி 4 + 7ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 11ன்னு கிடைக்கணும். ஆனா நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற அனைத்து எண்களிலும் கடைசி இலக்கம் முதல் இலக்கத்தின் 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இலக்கம் பாருங்க 2, லாஸ்ட் இலக்கம் 4ன்னு கொடுத்திருக்கு. இப்ப இதோட 2 மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2ஓட 2 மடங்கு என்னது? 4. அதுதான் வந்து இங்க லாஸ்ட் வந்திருக்கு. பாருங்க 1 1ஓட 2 மடங்கு என்னது? 2. அதுதான் இங்க வந்திருக்கு. இப்ப 3ஓட 2 மடங்கு என்னது? 6. அதுதான் வந்து இங்க வந்திருக்கு. 4 கொடுத்திருக்காங்க. அப்ப 4ஓட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 8. 8 தான் இங்க வந்திருக்கு. இப்ப இங்க பாருங்க 3ன்னு இருக்கு. அப்ப 3ஓட 2 மடங்கு என்னது? 6ன்னு வரணும். இங்க 9ன்னு சொல்லி வந்திருக்கு கடைசி இலக்கம் மட்டும். சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. 120 168 290 380 728ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 380 தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 380 தவிர மற்ற எல்லா எண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணோட வர்க்கத்திற்கு ஒண்ணு கூடுதல் இல்லைன்னா ஒண்ணு குறைவா வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. 120ன்னு கொடுத்திருக்கு. 120 பாத்தீங்கன்னா அப்போ 11 ஸ்கொயர்டு பார்ப்போம். 11 ஸ்கொயர்டு என்னது வரும்? 121ன்னு சொல்லி வரும். இப்ப அதுல இருந்து வந்து 1 கழிச்சிருக்காங்க. கழிக்க போய் தான் நம்மளுக்கு 120ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 168ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க 13 ஸ்கொயர்டு 13 ஸ்கொயர் 169ன்னு சொல்லி வரும். அப்ப அதுல இருந்து 1 கழிக்க போய் தான் நம்மளுக்கு 168ன்னு கிடைச்சிருக்கு. 290 பாருங்க 17 ஸ்கொயர்டு 17 ஸ்கொயர்டு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 289ன்னு சொல்லி வரும். இப்ப அதுல இருந்து வந்து 1 கூட்டியிருக்காங்க. இப்ப கூட்ட போய் தான் பாத்தீங்கன்னா 290ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப அதே மாதிரி பாருங்க 728 27 ஸ்கொயர்டு என்ன வரும் பாத்தீங்கன்னா 729ன்னு சொல்லி வரும். இப்ப அதுல இருந்து 1 கழிக்க போய் தான் 228ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பத்தொன்பதாவது சமம். இப்ப இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற எல்லா எண்களிலும் இரண்டாவது இலக்கம் மற்றும் கடைசி இலக்கம் இதோட கூட்டுத்தொகை தான் முதல் மற்றும் மூன்றாம் இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே இங்க பாருங்க. இப்ப 7 ஒன்னாவது மூன்றாவது இலக்கத்தை கூட்டுவோம். இப்ப பாருங்க 3 + 5 எவ்வளவு வரும்? 8ன்னு சொல்லி வரும். இப்ப பாருங்க 2வது இலக்கத்தையும் 4வது இலக்கத்தையும் கூட்டுவோம். இப்ப 7 + 9 என்ன வரும்? 16ன்னு சொல்லி வரும். இப்ப பாருங்க இதோட 2 மடங்கு தான் வந்து 16. 8ஓட 2 மடங்கு தான் 16. இந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு. இப்ப பாருங்க 1வது இலக்கத்தையும் 3வது இலக்கத்தையும் கூட்டுவோம். 2 + 3 எவ்வளவு வரும்? 6 5ன்னு சொல்லிட்டு வரும். 5ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் பாருங்க 9 + 6ன்னு இருக்கு. ஆனா இங்க வந்து 15ன்னு சொல்லி வருது. இதோட 2 மடங்கு என்னது? 10 தான் சொல்லி வரணும் நம்மளுக்கு இங்க 15ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க 6ஐயும் 2ஐயும் கூட்டலாம். 6 + 2 என்ன வரும்? 8ன்னு சொல்லி வரும். அப்ப பாருங்க 9 + 7 16ன்னு வரும். பாருங்க 8ஓட 2 மடங்கு தான் 16 இருக்கு. இப்ப அதே மாதிரி பாருங்க 4 3ன்னு இருக்கு. 4 + 3 கூட்டுனா என்ன வரும்? 7ன்னு வரும். இப்ப பாருங்க 8ஐயும் 6ஐயும் கூட்டுவோம். 8ஐயும் 6ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது? 14ன்னு சொல்லிட்டு வருது. 7ஓட 2 மடங்கு தான் வந்து 14. பாருங்க 5ஐயும் 1ஐயும் கூட்டலாம் 6. நெக்ஸ்ட் 8ஐயும் 4ஐயும் கூட்டலாம் 12ன்னு சொல்லி வருது. 6ஓட 2 மடங்கு தான் 12. இப்ப பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓரோட 2வது உள்ளது பாத்தீங்கன்னா 2 மடங்குல தான் எல்லாமே வந்திருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் வந்து தவறா வந்திருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8793 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 28ன்னு சொல்லி வருதான் பாருங்க. 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11 11 ஒரு 9 20 20 ஒரு 8 28ன்னு சொல்லி வரும். பாருங்க 7 7 8 எவ்வளவு? 15 15 ஒரு 9 24 24 ஒரு 4 28. பாருங்க அதுக்கடுத்து 9 8ன்னு கொடுத்திருக்காங்க 17 17 ஒரு 11 28ன்னு சொல்லி வருது. இப்ப அதே மாதிரி பாருங்க 8 8 7 கொடுத்திருக்காங்க 15 15 ஒரு 9 24 24 ஒரு 3 27 தான் சொல்லிட்டு வருது. இத பாருங்க 6 ஒரு 9 பாத்தீங்கன்னா ஒரு 15 15 ஒரு 13 28ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா 28 28 வருது. ஆப்ஷன் டி மட்டும் 27 வருது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற எல்லா எண்களிலும் உள்ள இலக்கங்களில் ஒற்றை எண்கள் மட்டுமே உள்ளது. அதாவது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல பாருங்க 7, 3, 5, 9 இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. அதே மாதிரி பாருங்க 1, 5, 9, 3 இதுவும் வந்து ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்குது. 9, 1, 7, 5 பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. இதுல மட்டும் பாருங்க 3, 7 எல்லாம் ஒற்றைப்படை. ஆனா 8 மட்டும் பாத்தீங்கன்னா இரட்டைப்படையில இருக்கு. 1 பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில இருக்கு. இதுல பாருங்க 9, 3, 1, 7 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ல இருக்கு. சோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 345 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை தவிர கணத்தை விட ஒண்ணு கூடுதல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப 126ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 5 கியூப் 5ஓட கியூப் பாத்தீங்கன்னா 125 பிளஸ் 1 தான் வந்து 126. இப்ப பாருங்க 6 கியூப் என்ன வரும் பாத்தீங்கன்னா 216ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப பிளஸ் 1 கூட்டினா 217ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி பாருங்க 8 கியூப் பிளஸ் 1 அதாவது 512ன்னு சொல்லி வரும். பிளஸ் 1 கூட்டு போய் 513ன்னு சொல்லி வருது. 730 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கியூப் என்ன வரும் பாத்தீங்கன்னா 729 வரும். அது கூட 1 கூட்டினா 730ன்னு சொல்லிட்டு வரும். இந்த ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 7 கியூப் இருக்கு இல்லையா, 7 கியூப் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 343ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப பிளஸ் 2 கூட்டி இருக்காங்க. அப்ப அதுதான் வந்து டிஃபரன்ஸ். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். மீதி எல்லாத்துக்கும் பாருங்க 1 கூட்டி இருக்காங்க. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 2 கூடி இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 236 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதல் மற்றும் இரண்டாம் இலக்கங்களின் கூட்டுத்தொகை தான் 3ஆவதுன்னு கொடுத்திருக்காங்க. 3 2 கூட்டினா பாருங்க 5 வருது. அதே மாதிரி 1 7 கூட்டினா 8 வருது. 6 3 கூட்டினா 9 வருது. இப்ப 5 3 கூட்டினா என்ன வருது 8 வருது. சோ இப்ப இதுல பாருங்க ஆப்ஷன் பி ல 2 3 கூட்டினா 5 தான் வரணும். அப்ப இந்த இடத்துல 6க்கு பதிலா 5 தான் கரெக்டா இருக்கும். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் மற்றும் கடைசி இலக்கங்களின் கூட்டுத்தொகை மற்ற 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும் கொடுத்திருக்காங்க. இப்ப பாப்போம் முதல் மற்றும் கடைசி. இப்போ 4 பிளஸ் 5 பாத்தீங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இப்ப பாருங்க 6 3 நடுவுல இருக்கிற 2 நம்பர் 6 3 கூட்டினா 9 ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. 5 9 கூட்டலாம். என்ன வரும் 14ன்னு வரும். இப்ப நடுவுல இருக்க 2 நம்பர் கூட்டலாம். 8 பிளஸ் 6 இதுவும் 14 வருது பாருங்க, சேமா இருக்கு ரெண்டுமே. பாருங்க 7 6 கூட்டலாம் 13. 9 4 கூட்டலாம். இதுவும் பாத்தீங்கன்னா 13 தான் வருது, சேம் நம்பர். இப்ப லாஸ்ட் ஒன் பாருங்க 8யும் 2 கூட்டலாம் 10. அதே மாதிரி 3 7 கூட்டலாம் 10. பாருங்க எல்லாத்தோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாம். 3 பிளஸ் லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 0. அப்ப 3 தான் வரணும். 7 பிளஸ் 4 11ன்னு சொல்லி வந்திருக்கு, டிஃப்ரெண்டா வந்திருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 23 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா எல்லா எண்ணும் பகாயன் தான் பாருங்க. 13 பகாயன், 17 பகாயன், 23 பகாயன் தான், 37 பகாயன் தான், 73 பகாயன் தான். அப்ப எல்லாமே பகாயன். பட் ஆனா ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப இந்த நம்பரை வந்து இந்த ஒவ்வொரு எண்ணையும் வந்து இலக்கங்களை திருப்பி எழுதினாலும் பகாயன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 13 வந்து மாத்தி எழுதுனா என்ன வரும் 31ன்னு வரும். 31 பாத்தீங்கன்னா ஒரு பகாயன்.
17 இருக்கு. அப்ப மாத்தி எழுதுனா 71 வரும். அப்ப 71 பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பகா எண் தான். பாருங்க 23 இருக்கு. மாத்தி எழுதுனா 32 இருக்கு. அப்ப ஆனா இது வந்து ஒரு பகு எண். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 37 பாத்தீங்கன்னா மாத்தி எழுதுனா 73 வரும். அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பகா எண். இப்ப 73 இருக்கு. மாத்தி போட்ட 37. அப்ப இதுவும் வந்து பகா எண். சோ எல்லாமே பகா எண் மாத்தி போட்டா ஆப்ஷன் சி மட்டும் பகு எண்ணா வருது. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ 383 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா நடு இலக்கம் மற்றும் மற்ற இரண்டு இலக்கங்களோட பெருக்கு தொகைக்கு சமம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 2 இன்ட்டு 3 என்ன வரும் 6ன்னு சொல்லிட்டு நடு இலக்கத்தோட நம்பர் கிடைக்கும். பாருங்க 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 1ன்னு சொல்லிட்டு இந்த நடு இலக்கம் இருக்கு இல்லையா இது கிடைக்குது. பாருங்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். இந்த நடு எண்ணோட வேல்யூ கிடைக்குது. 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 5ன்னு சொல்லிட்டு இந்த நடு இலக்கத்தோட நம்பர் கிடைக்குது. இதுல 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 9ன்னு சொல்லி வரும். ஆனா நம்மளுக்கு இங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க 27வது சம். இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4232 தான் வந்து கரெக்ட். ஏன்னா இந்த ஒரு எண்ணு மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதாவது 2 அப்படிங்கிற எண்ணு வந்து பாருங்க 2 தடவை வந்திருக்கு. சோ மீது எதுலயுமே பாத்தீங்கன்னா 5, 6, 9 பாருங்க எல்லா நம்பரும் பாத்தீங்கன்னா வந்த எண் வரல. இதுல மட்டும்தான் வந்து 2 2 சொல்லிட்டு வந்த எண் வந்திருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான எண். கரெக்ட். 28வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி 5963 தான் வந்து கரெக்ட். எப்படின்னா மற்ற அனைத்து எண்களிலும் முதல் மற்றும் கடைசி இலக்கம் சமமாக உள்ளதுங்க. பாருங்க 7 7 கரெக்டா இருக்கு. பாருங்க 8 8 லாஸ்ட் ஃபர்ஸ்டும் சேமா இருக்கு. 6 6 9 9 சமமா இருக்கு. இதுல மட்டும் 5 3 சொல்லி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 131 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அது மட்டும் தான் பகா எண். பாருங்க 57 பாருங்க 3ஆல வந்து டிவைட் ஆகும். 87 3ஆல டிவைட் ஆகும். 133 சொல்லி பாத்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகும். 143 பாத்தீங்கன்னா 11ஆல டிவைட் ஆகும். இப்ப 131 மட்டும்தான் பாத்தீங்கன்னா பகா எண். 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும். சோ பாருங்க 30வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கடைசி இலக்கம் முதல் இலக்கத்தை விட 1 அதிகம் கொடுத்துருக்காங்க. பாருங்க 2வது 2 இருக்கு. லாஸ்ட் டிஜிட் 2. 2 விட 1 கம்மி பாத்தீங்கன்னா ஆன்சர் 1. பாருங்க 9 9ல இருந்து 1 போச்சுன்னா 8. 9ல இருந்து 1 போச்சுன்னா 8. பாருங்க அடுத்து 8ல இருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரணும் 7ன்னு வரணும். இந்த 4 இருக்கிற இடத்துல 7 வரணும். நம்மளுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 6 6ல இருந்து 1 போச்சுன்னா என்ன வரும் 5ன்னு சொல்லி வரணும். 5 கொடுத்துருக்காங்க. பாருங்க 7 7ல இருந்து 1 கழிச்சோம்னா 6ன்னு வரணும். இங்க 6 இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கிறதுனால கரெக்டான ஆன்சர். 31வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 6432 தவிர மற்ற எண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க 1ன்னு முடிஞ்சிருக்கு ஒற்றைப்படை எண்கள். 9ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு அப்போ ஒற்றைப்படை எண். 5ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு ஒற்றைப்படை எண் தான். 7ன்னு முடிஞ்சிருக்கு ஒற்றைப்படை எண். இப்ப இங்க பாருங்க 2ன்னு முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்னது இரட்டைப்படை எண்ணில் வருது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலக்கங்களின் கூட்டுத்தொகை 27 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க இது எல்லாத்தையுமே வந்து கூட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27 தான் வந்து வரும். இதெல்லாம் எல்லாமே கூட்டினாலும் 27 தான் வரும். பட் ஆப்ஷன் ஏல பாருங்க கூட்டி பார்த்தோம்னா 23 தான் சொல்லி வரும். பாருங்க 10
11, 13, 20, 23 சொல்லி வருது. மீதி எல்லாத்தையும் கூட்டினா 27 சொல்லி வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 121 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 121 மட்டும்தான் ஒரு முழுமையான வர்க்கம் சொல்லி சொல்றாங்க. இப்ப பாருங்க 11 ஸ்கொயர்டு தான் 121. சோ அதனால பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். மீதி எல்லாம் பாருங்க வர்க்கத்துல வராது. ஓகே 34வது சம் பாருங்க. கேள்விகள் 34 முதல் 36. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 4 எண்கள் கொடுக்கப்பட்டு இருக்கும். அவற்றுள் 3 எண்கள் ஏதோ ஒரு ஒற்றுமையை கொண்டிருக்கும். அந்த மாறுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாருங்க. 34வது சம்ல எது வந்து இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 144 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 144 தவிர மீதி எல்லாமே வந்து கணங்கள் சொல்றாங்க. பாருங்க 27ஓட கணம் என்னன்னு இருக்குன்னா 3 பவர் கியூப்னு சொல்லி இருக்கும். 64 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 பவர் கியூப். அப்ப 125னா 5 பவர் கியூப்னு சொல்லி வரும். இப்ப 144 வந்து கியூப்ல வந்து வராது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 15 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 15 தவிர மற்றவை பாத்தீங்கன்னா பகா எண்கள். பாருங்க 11 ஒரு பகா எண், 13 பகா எண், 17 பகா எண், 15 பகா எண் கிடையாது. ஏன்னா இது 3ஆம் வைப்பாலையும் வகுப்படும், 5ஆம் வைப்பாலையும் வகுப்படும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் 3 இலக்கங்களும் தொடர்ச்சியான எண்கள் கொடுத்துருவாங்க. பாருங்க 1, 2, 3, 2, 3, 4, 4, 5, 6. இப்ப என்ன இருக்கணும் இங்க வரிசையா வந்து வரல பாருங்க. 5, 6 இந்த 8 இருக்கிற இடத்துல 7 வந்தா கரெக்டா இருந்திருக்கும். 8ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம பாத்தீங்கன்னா ஆராசகர்பால் புக்ல இருக்கிற வெர்பல் நான் வெர்பல் புக்ல இருக்கிற சாப்டர் 3ல இருக்கிற வகை 3 வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே நாளைக்கு வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.